வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் வழமை போல இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். வரலாறு தனது ஆசான் என தமிழர் தாயகத்திலிருந்து தனக்குரிய கொள்கைகளை வெளிப்படுத்திய ஒரு வரலாற்று நாயகனான தேசிய தலைவரின் பிரசன்னம் இப்போது வெளிப்படையாக இல்லாமல் விட்டாலும் வரலாறு ஒரு ஆசானாக மாறி சொல்லிக்கொள்ளும் செய்திகளின் அதிசயங்கள் இலங்கை தீவில் தொடரத்தான் செய்கின்றன. அந்த வகையில் தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தை ஒரு காலத்தில் அமெரிக்காவின் ஏகாதிபத்திய சதி எனவும் இந்தியாதான் முதலாவது தமது எதிரி எனவும் வர்ணித்து நின்ற அதே ஜேவிபி இப்போது அதே அமெரிக்காவுடனும் இந்தியாவுடனும் பெரும் டீல்களை போடும் ஒரு ஆட்சி தரப்பு அரசாங்கமாக மாறிவிட்டது. அதேபோல இன்னொரு வரலாற்று மாற்றமும் இப்போது அவதானிக்கப்படுகின்றது. 87ஆம் ஆண்டில் இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ஜேவிபி தனது இரண்டாம் கட்ட கிளர்ச்சியை நடத்தி கொண்ட போது மக்களின் கோவில்கள் மற்றும் விகாரைகளின் மீது தாக்குதல்களை நடத்திய வரலாறும் மறைக்கப்பட முடியாத ஒரு வரலாறு. இப்போது ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திற்கு ஆதரவு வழங்கிக் கொள்ளும் ஊடக அடியார்கள் இல்லை என்றால் ஊடக குருமார்கள் இதனை மறைத்து கொண்டாலும் வரலாறு இதனை ஒருபோதும் மறைத்து கொள்ளாது. அந்த வகையில் கொழும்பு கதிரேசன் முருகன் ஆலயத்தில் 88 பிப்ரவரியில் 2 கைக்குண்டுகளை ஜேவிபி நடத்திய போது அந்த தாக்குதல்களில் 10 பேர் பலியாகி கொண்டார்கள். 20 பேருக்கு மேல் காயமடைந்தனர். இந்த தாக்குதல் இடம்பெற்ற மறுவருடமான 89 பிப்ரவரியில் ஜேவிபி தலதா மாளிகையை தாக்கியிருந்தது. இந்த தாக்குதல் 98ஆம் ஆண்டில் தலதா மாளிகையில் தமிழர்களின் சேனை தாக்குதல் நடத்தியதாக கூறப்பட்ட சம்பவத்திற்கு முன்னர் இடம்பெற்ற தலதா மாளிகை தாக்குதலாகும். அதேபோல 89ஆம் ஆண்டு, அதாவது தலதா மாளிகை தாக்கப்பட்ட அதே ஆண்டு ஜூலையில் கதிர்காம ஆலயத்தில் நடத்தப்பட்ட பெரகராவில் ஜேவிபி கைக்குண்டு தாக்குதல்களை நடத்தியது. அதில் 15 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். இவையெல்லாம் ஜேவிபியின் பழைய வரலாற்றில் மறக்கப்பட முடியாத சில அத்தியாயங்கள். இவற்றுக்கும் அப்பால் சில அத்தியாயங்கள் உள்ளன. இந்தியாவிலிருந்து வரும் மைசூர் பரப்புக்கும் ஜேவிபி ஒரு காலத்தில் தடை விதித்தது. அதேபோல அசோக் லேலன் மற்றும் டாடா பேருந்துகளை எரித்து கொண்டது. இந்தியாவிலிருந்து தமிழ் திரைப்படங்களை இறக்குமதி செய்தார் என்ற காரணத்தால் சினிமாஸ் குணரட்னம் என்ற விழிப்பை பெற்ற தமிழரான கேஜி குணரட்னத்தையும் இதே ஜேவிபி கொழும்பில் சுட்டு கொன்ற வரலாறுகள் எல்லாம் மறக்கப்பட முடியாத வரலாறுகள். ஆனால் இவ்வாறு முருகன் ஆலயத்திலும் சிங்களவர்களின் ஆலயத்திலும் பிரகராவிலும் குண்டுகளை வீசிய அதே ஜேவிபி தான் நாளை ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தில் 2வது வருடமான ஆட்சி பரிவட்டத்தில் உள்ள நிலையில் சில பௌத்த ஆதரவு நகர்வுகளை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. வரலாற்றின் போக்கை பாருங்கள். 89 பிப்ரவரியில் தலதா மாளிகையை தாக்கி அதே ஆண்டு ஜூலையில் கதிர்காமம் பிரகராவில் கைக்குண்டுகளை வீசிய அதே ஜேவிபி நாளை இந்தியாவின் விமானப்படை விமானம் காவி வரும் புனித பௌத்த சின்னங்களுக்கு கட்டுநாயக்காவில் சாஷ்டாங்கமாக ஒரு வரவேற்பு வழங்க தயாராகிவிட்டது. வதோராவின் சாயாஜி பல்கலைக்கழகத்தின் பாதுகாப்பில் உள்ள இந்த பௌத்த புனித நினைவு சின்னங்களை காவி வரும் இந்திய விமானப்படை விமானத்தில் குஜராத்தின் ஆளுநரும் குஜராத்தின் துணை முதல்வரும் அவருடன் கூடவே இந்தியாவின் பௌத்த பிக்குகளும் நாளை கொழும்பில் கால் பதிக்க உள்ளனர். இந்த பௌத்த சின்னங்கள் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஹிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல பிக்குவால் நிறுவப்பட்ட கொழும்பு கங்காராம விகாரையில் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன. இந்த நினைவு சின்னங்கள் காற்று புகாத ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் புத்தரின் புனித சாம்பல் மற்றும் அவரது துணி உட்பட்ட கரிம பொருட்களை கொண்டதாக கூறப்படும் ஒரு செப்பு பெட்டியை கொண்டுள்ளது. இந்த சின்னத்தை நாளை மறுதினம் முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை இரவு பகலாக தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் பல்லாயிரம் சிங்கள பௌத்தர்கள் வரிசை கட்டி நின்று தரிசிக்கும் வாய்ப்பை ஜேவிபி மேற்பார்த்த அரசாங்கம் வழங்குகின்றது. தங்களுக்கு இவ்வாறு புத்தரின் புனித சாம்பலை தரிசிக்க வாய்ப்பு வழங்கிய அனுர ஆட்சியை மெச்சி இந்த பௌத்தர்கள் திருப்தி கொள்ளலாம். ஆனால் ஒரு காலத்தில் தம்மை போலவே வரிசை கட்டி கதிர்காம பிரகராவை காண நின்ற சிங்களவர்கள் மீது ஜேவிபி கைக்குண்ட வீசிய வரலாறு மறக்கப்பட முடியாத வரலாறு. அதேபோல புத்தரின் புனித சின்னம் இருப்பதாக கூறப்படும் தலதா மாளிகையும் அந்த அமைப்பு 80களில் தாக்கிய வரலாற்றையும் யாரும் மறந்துவிட முடியாது. ஏனெனில் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்ற நியதி இருந்தாலும் இப்போது அந்த வரலாற்றின் பின்னணியில் தான் ஜேவிபியின் இந்த மாற்றத்தையும் சிங்களவர்கள் கண்டுகொள்ள வேண்டும்.
இதற்கிடையே திருமலை அடாவடி புத்தர் சிலை கசப்ப தேரர் குழுவை திருமலை நீதிமன்றம் தொடர்ந்தும் தடுப்பு காவலில் வைப்பதையும் அவர்களின் பிணை மனுக்களையும் நிராகரிப்பதையும் எதிர்த்து கடும்போக்கு பௌத்த தரப்பு செய்த மேல்முறையீடு தற்போது ஸ்ரீலங்காவின் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தால் இன்று தள்ளுபடி செய்யப்பட்ட நகர்வும் வந்திருக்கிறது. ஸ்ரீலங்காவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தாம் முன்வைத்த இந்த மனுவில் திருமலை நீதிமன்றத்துக்கு ஒரு குட்டு வைக்கும், அதனை கண்டித்து கொள்ளும் என எதிர்பார்த்த கடும்போக்கு பௌத்த முகங்களுக்கு இந்த உத்தரவு புதிய பின்னடைவாக வரக்கூடும். நேற்று கசப்ப தேரர் குழுவுக்கு திருமலை நீதிமன்றம் தனது தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பிக்கும் வரை காத்திருந்து மேல் நீதிமன்ற நீதிபதி ரோஹந்த அபயசூரிய இன்று இந்த நிராகரிப்பை செய்திருக்கின்றார். ஸ்ரீலங்காவுக்கு நாளை புத்தரின் புனித சின்னங்களை அனுப்பும் முகூர்த்தம் வரவுள்ள இந்தியாவுக்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கான வரியை 25லிருந்து 18ஆக குறைத்து மோடியுடனான புதிய டீலை பகிரங்கப்படுத்திய ஒரு சம்பவமும் வந்திருக்கின்றது. ஆனால் இந்தியாவுக்கு ட்ரம்ப் இப்போது வரியை குறைத்த நகர்வு ஸ்ரீலங்காவுக்கு மறைமுகமாக ஒரு பாதகமான செய்தியாகும். ரஷ்யாவிலிருந்து மசகு எண்ணெய் கொள்வனவை குறைப்பதாக மோடி வழங்கிய உறுதிமொழியை அடுத்து ட்ரம்ப் இந்த வரி குறைப்பை அறிவித்திருக்கின்றார். அதாவது இந்தியாவுக்கு ரஷ்ய எண்ணெயை கொள்வனவு செய்ய மறுத்தமைக்காக அமெரிக்கா விதித்த மேலதிகமான 25% வரியும் இனிமேல் கைவிடப்படும் எனவும் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார். இந்தியாவை பொறுத்தவரை ஒரு வார காலத்தில் அதற்கு கிட்டிய 2வது சாதக நிலை இதுவாகும். அண்மையில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் முக்கிய வணிக ஒப்பந்தம் ஒன்று இந்தியாவுடன் எட்டப்பட்ட நிலையில் ட்ரம்பின் இந்த சாதக அறிவிப்பும் டெல்லிக்கு வந்துள்ளது. தற்போதைய நிலையில் கடந்த வருட ஆகஸ்டிலிருந்து அமெரிக்கா இலங்கையிலிருந்து செல்லும் ஏற்றுமதி பொருட்களுக்கு 30% வரியை அறிவித்து வருகின்றது. கடந்த வருட ஏப்ரலில் ட்ரம்ப் இலங்கைக்கு 44% வரியை அறிவித்தார். அதன் பின்னர் அதனை 30% குறைத்தார். அதற்கு பின்னர் இறுதியாக அதனை இன்னும் குறைத்து தற்போது அதனை 20% அறிவித்திருக்கின்றார். அதாவது இந்த வரி விதிப்பை பார்த்தீர்களானால் டெக்னிக்கல் ரீதியாக அதில் ஒரு செய்தி உண்டு. அதாவது இப்போது இந்தியாவுக்கு ஸ்ரீலங்காவை விட 2% குறைவாக அமெரிக்கா வரியை அறவிடும் முடிவை அறிவித்துள்ளது. ஒப்பீட்டு ரீதியில் இது இலங்கையிலிருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் அமெரிக்கர்களுக்கு இந்தியாவில் தான் சாதகம் உண்டு. ஏனென்றால் ஸ்ரீலங்காவை விட இந்தியாவுக்கு 2% வரி குறைவாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் ஸ்ரீலங்காவிலிருந்து அமெரிக்காவுக்கு பொருட்களை இறக்குவது அமெரிக்க வணிகர்களுக்கு சற்று அதிக செலவினத்தையும், அதே பொருட்களை இந்தியாவிலிருந்து இறக்குவது சற்று குறைவான செலவினத்தையும் வழங்கும் என்பதால் ஸ்ரீலங்காவின் ஆடை உற்பத்தி துறைக்கு ட்ரம்ப் இப்போது இந்தியாவுக்கு அளித்த தளர்வு ஒப்பீட்டு ரீதியில் பாதகமாகவே மாறக்கூடும். ஆனால் இந்த 20% வரியை, அதாவது ஸ்ரீலங்காவுக்கு நடைமுறையில் உள்ள 20% வரியை இந்தியா போல இன்னும் அமெரிக்காவிடமிருந்து குறைத்து வாங்குவதற்கு ஸ்ரீலங்கா வாஷிங்டனுக்கு புதிய டீல்களுக்கு தலையசைக்க வேண்டும் என்பதும் சொல்லாமல் சொல்லப்படும் ஒரு செய்தியாகும். நாளை மீண்டும் ஒருமுறை February 4 தமிழர்களின் முற்றங்களில் ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் அரசியல் எதிர்ப்பு கரிநாளாக கடக்க உள்ள நிலையில் சுதந்திர தின விடுமுறைக்கு முதல் நாளில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்சவின் மனைவியான ஷிராந்தியும் அவரது புதல்வனும் பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவும் இன்று ஒரே நாளில் ஸ்ரீலங்கா சிஐடியினர் மற்றும் ஸ்ரீலங்காவின் லஞ்ச ஊழல் நிதி முறைகேடுகளின் பிரிவால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டமை ராஜபக்ச தரப்புக்கு திக்திக்காகவும் இலங்கை ஊடகங்களுக்கு ஒரு பரபரப்பு செய்தி தீனியாகவும் இருந்தது. தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறு வேறு என சொல்வார்கள். அதேபோல ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஃபர்ஸ்ட் லேடி ஷிரந்தியும் அவரது மகனும் வெவ்வேறான குற்றச்சாட்டுகளில் தான் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டனர். ஷிரந்தி ராஜபக்சவை பொறுத்தவரை சிறிலிய நிதி எனப்படும் ஒரு அறக்கட்டளை நிதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் இன்று விசாரணைக்கு அழைக்கப்பட்டார். நாமல் ராஜபக்சவை பொறுத்தவரை ஸ்ரீலங்காவின் பாதாள முகங்களில் ஒரு முக்கிய முகமாக இருக்கக்கூடிய கெஹல் பத்ர பத்மேயுடன் அவருக்கு உள்ளதாக குறிப்பிடப்படும் டீல்கள் குறித்த விடயத்துக்காகவே அவர் சிஐடியினருக்கு அழைக்கப்பட்டார். இருவருமே வெவ்வேறான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டனர். 2 விடயங்களுமே வெவ்வேறான விசாரணைகளாக இருந்தாலும் இரண்டுமே தில்லாலங்கடித்தனமான முறைகேடுகளுடன் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்பதால் ஒருவேளை கடந்த வருடம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நடந்தது போல விசாரணைக்கு அழைக்கப்பட்ட பின்னர் ஷிரந்தி ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்ற அச்சம்
ராஜபக்ஷ தரப்புக்கு இருந்ததால் ஷிரந்திக்கு ஆதரவாக அவரது ஆதரவாளர்கள் இன்று பலிந்து திரட்டப்பட்டு கூட்டத்தின் திரள்நிலை வெளியே காண்பிக்கப்பட்டது. ஷிரந்தி தோன்றிய ஸ்ரீலங்காவின் நிதி குற்ற விசாரணை பிரிவு முன்றலிலும் நாமல் பேபி தோன்றிய சிஐடியின் முன்றலிலும் இந்த காட்சிப்படுத்தலும் பரபரப்பும் நிலவ வைக்கப்பட்டது. ஷிரந்தி ராஜபக்ஷவை இலக்கு வைக்கும் சிறிலிய நிதி மோசடியானது அவர் தனது கணவர் அரசு தலைவராக இருந்தபோது நாட்டின் முதற் பெண்மணி என்ற வகையில் அவரால் உருவாக்கப்பட்ட அரச சார்பற்ற அமைப்பான, அதாவது NGO அமைப்பான சிறிலிய சவிய அறக்கட்டளை நிதி சார்ந்த முறைகேடுகள் தொடர்பான விடயம் இது. இலங்கை பெண்களை தொழில் முனைவேராக மாற்றுவதற்கு கடன்களை வழங்கி கொள்ளவென இந்த நிதியம் அன்று உருவாக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் அதன் கணக்குகளில் நிதி முறைகேடுகள் இடம்பெற்றதான விடயங்கள் பின்னர் அம்பலப்பட்டன. குறிப்பாக போலியான ஸ்ரீலங்காவின் தேசிய அடையாள அட்டை எண்களை பயன்படுத்தி மக்கள் வங்கியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டு கணக்கில் இந்த தில்லாலங்கடித்தனமான முறைகேடுகள் இடம்பெற்றதான குற்றங்கள் இப்போது முன்வைக்கப்படுகின்றன. இந்த கணக்கில் 82 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதி வைப்பு தொகையாக வைக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் அதில் 39 மில்லியன் ரூபா திரும்ப பெறப்பட்டது. இந்த நிதி 2013 கொழும்பில் ஒரு வீட்டை வாங்க பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்படும் நிலையில் அந்த விடயத்தில் தான் இப்போது ஷிராந்தி குறிவைக்கப்படுகின்றார். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவோ இந்த குற்றச்சாட்டுக்களை மறுக்கின்றார். 2013 கொழும்பில் வீடு ஒன்றை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட நிதி தனது குடும்ப உறுப்பினர் ஒருவரிடமிருந்து பெற்ற கடன் என மஹிந்த கூறுகின்றார். ஆனால் குற்றச்சாட்டுகளோ இந்த நிதிதான் அதற்கு பயன்படுத்தப்பட்டது என முன்வைக்கப்படுகின்றது. இவ்வாறான குற்றச்சாட்டுகளில் ஷிராந்தி வளையம் கட்டப்படும் பரபரப்பு நிலவ முன்னாள் ராஜபக்ஷக்களின் அரசியல் அல்லக்கைகளில் ஒருவரான முன்னாள் அமைச்சர் ஹெகலிய ரம்புக்கவலவின் உறவு முகமான பண்டார ரம்புக்கவல இன்று லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு பிரிவினரால் அதிகாலையே அவரது வீட்டில் வைத்து தூக்கப்பட்டார். மணி லாண்டரிங் எனப்படும் பணச்செலவை குற்றச்சாட்டில் அவர் தூக்கப்பட்டிருக்கின்றார். இதேபோல கடந்த வருடம் முதல் ஸ்ரீலங்காவில் இழுபறியில் உள்ள நாட்டின் கணக்காளர் நாயகம் நியமனத்தில் இன்று ஒரு முடிவு வரும் என்ற நம்பிக்கை வைப்புடன் இன்று பகல் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு சபை மீண்டும் ஒரு முறை கூடிக்கொள்கிறது. இந்த பதிவு பதியப்படும் போது இந்த அரசியலமைப்பு பேரவையின் முடிவோ அல்லது ஷிராந்தியின் விசாரணையின் முடிவோ வெளிவரவில்லை என்பதால் இது குறித்த விடயங்களை நீங்கள் உடனடி செய்திகளின் வாயிலாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும். நாளை செய்தி வீச்சு இந்த விடயங்களின் மேலதிக விவரங்களை வழங்க காத்திருக்கின்றது. இதேவேளை இந்த அரசியலமைப்பு பேரவையின் அமர்வுக்கு ஏற்கனவே அனுர தரப்புக்கு ஆதரவாக வாக்களித்ததாக கூறப்படும் தமிழரசு கட்சியின் MP ஸ்ரீதரன் சென்றாரா என்பதும் தெரிய வரவில்லை. ஆக மொத்தம் நாளை ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம் கடக்கவுள்ள நிலையில் ஒரு காலத்தில் இதே நாளில் தனது கணவர் மஹிந்த அரசு தலைவராக சுதந்திர தின உரை நீட்டல் முழக்குகளை செய்தபோதும் பழைய அணிவகுப்புகளை காலிமுகத்திடலில் நடத்தி காட்டிப்போதும் அந்த இடத்தில் நாட்டின் முதற் பெண்மணியாக இருந்த அதே ஷிரந்தி இன்று அதே சுதந்திர தினத்துக்கு முதல் நாள் தான் ஒரு காலத்தில் உருவாக்கிய ஒரு அறக்கட்டளையின் முறைகேடுகள் சார்ந்து விசாரணை படியேறிய விடயமும், அதேபோல் ஒரு காலத்தில் பௌத்த தலங்களுக்கு கொண்டிருந்த JVP நாளை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பறக்கும் பௌத்த சின்னங்களுக்கு சாஷ்டாங்க வரவேற்பு வழங்க தயாராவதும் ஒரு வகையில் பார்த்தால் வரலாற்றின் மீள் சுழற்சி தாக்கங்கள் தான். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கி கொண்டால் காசிக்கு போனாலும் கர்மம் தொலையாது என ஒரு பழமொழி உண்டு. அதுபோல அமெரிக்க அரசியலுடன் தொடர்பு கொண்ட பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் 2019 தனது சிறை அறையில் தற்கொலை செய்து கொண்டு தனது உயிரை மாய்த்து கொண்டாலும் அவருடன் தொடர்பு கொண்ட அரசியல் முகங்கள் குறித்த விடயங்கள் தொடர்ந்தும் பரபரப்பாக அதிர்ந்து கொள்கின்றன. அந்த வகையில் ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடனான தமது தொடர்புகள் குறித்து அமெரிக்க காங்கிரஸ் விசாரணையில் சாட்சியளிக்க முன்னாள் அமெரிக்க அரசு தலைவர் பில் கிளின்டனும் அவரது மனைவியும் முன்னாள் இராஜாங்க செயலாளருமான ஹிலாரி கிளின்டனும் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளனர். முன்னதாக இந்த விசாரணைகளில் தோன்ற அவர்கள் மறுப்பு தெரிவித்த நிலையில் இவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கையை எடுக்க அனுமதிப்பது குறித்த ஒரு வாக்கெடுப்பை நடத்த காங்கிரஸ் திட்டமிட்ட நிலையில் இவர்களின் தனிவும் பணிவும் புதிய முடிவாக வந்திருக்கின்றது. எப்ஸ்டீனை பில் கிளின்டன் அறிந்திருந்த விடயம் பகிரங்கமான விடயம். ஆனால் அவரது பாலியல் குற்றம் குறித்து, அதாவது எப்ஸ்டீனின் பாலியல் குற்றம் குறித்து தனக்கு எதுவுமே தெரியாது என பில் கிளின்டன் மறுத்து தெரிவித்திருந்தார். அத்துடன் 20 வருடங்களுக்கு முன்னரே எப்ஸ்டீனுடனான தொடர்புகளை தான் துண்டித்துக் கொண்டதாகவும் கிளின்டன் குறிப்பிடும் நிலையில் இந்த வாக்குமூல பதிவு இடம்பெற உள்ளது. இந்த வாக்குமூலங்கள் எப்போது இடம்பெறும் என்பது தெரியவில்லை. ஆனால் 1983 ஆண்டுக்கு பின்னர்
முன்னாள் அமெரிக்க அரசு தலைவர் ஒருவர் காங்கிரஸ் குழுவிடம் சாட்சியம் அளிப்பது இதுவே முதல் முறையாக வருகின்றது. 83 முன்னாள் அரசு தலைவர் ஜெரால்ட் ஃபோர்ட் இவ்வாறு காங்கிரஸ் குழுவில் சாட்சியம் அளித்தமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக உக்ரைனில் கடும் குளிரை மையப்படுத்தி ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒப்புக்கொண்ட தாக்குதல் தவிர்ப்பு நிலை முறிவுக்கு வந்ததால் இன்று அதிகாலை உக்ரைனிய தலைநகர் கீவ், இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவ், கிழக்கு உக்ரைனின் டினிப்ரோ ஆகிய நகரங்கள் மீது மீண்டும் ரஷ்யா கடும் வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் தனிப்பட்ட வேண்டுகோளை அடுத்து ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டின் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை உக்ரைனின் முக்கிய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதலை நடத்துவது இல்லை என்ற முடிவுக்கு ஒப்புக்கொண்டிருந்த நிலையில் அந்த கெடு முடிவடைந்த பின்னர் இன்று அதிகாலை கியேவில் வெப்பநிலை உறைநிலைக்கு கீழாக, அதாவது -20 டிகிரி செல்சியஸாக இருந்த நிலை மீண்டும் ரஷ்ய தாக்குதல்கள் நடந்துள்ளன. ரஷ்யா உக்ரைனிய போரின் முடிவுக்கு சில நல்ல செய்திகளை உலகம் பெறப்போவதாக ட்ரம்ப் வார உறுதியில் குறிப்பிட்ட நிலையில் ரஷ்யாவின் புதிய தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் உக்ரைனிய போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட உக்ரைன், ரஷ்யா மற்றும் அமெரிக்க இடையிலான முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நாளையும் நாளை மறுதினமும் அபுதாபியில் நடைபெறும் என்பதை ரஷ்யாவும் இன்று உறுதிப்படுத்தியிருக்கின்றது. எதிர்வரும் 24ஆம் தேதியுடன், அதாவது பிப்ரவரி 24உடன் ரஷ்ய உக்ரைனிய போர் 4 ஆண்டுகளை கடக்க உள்ள நிலையில் 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஐரோப்பாவின் மிகப்பெரிய மோதலாக தொடரும் இந்த போருக்கு முடிவு வருமா இல்லையா என்பதை இந்த பேச்சுவார்த்தைகளின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.